நீங்கள் வந்துட்டு இயற்கையில் நீங்கள் குப்பை போடாமல், மரங்களை வெட்டாமல், தண்ணீர்களை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் தான் இந்த இயற்கையை பாதுகாத்துக்கணும். தேங்க்யூ. நாள் 2 குடும்ப தினம். இன்றைக்கு குடும்ப தினத்தை பற்றி கற்றுக்கொண்டோம். குடும்ப தினம் என்பது அப்பா அம்மா பிள்ளைகள் சேர்ந்தது தான் குடும்ப தினம். குடும்பத்தில் ஐக்கியமாயிருங்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். தேங்க்யூ. 3ஆம் நாள் ஜெப தினம். ஜெபம் அப்படின்னா நம்ம தேவனோடு கூட பேசுகிறது. அந்த ஜெபத்தை எப்படி செய்யணுன்றதை அந்த 3ஆம் நாளில் நாங்கள் கற்றுக்கிட்டோம். முதல்ல நமக்காக மட்டும் ஜெபிக்கக்கூடாது. நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா, முதல்ல நம்ம தேவனை துதிக்கணும். அதுக்கடுத்து நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யணும். 3ஆவதாக நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும். 4ஆவதாக நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். 5ஆவதாக நமக்காக ஜெபம் பண்ணணும். இப்படி நம்ம ஜெபிச்சோம்னா நம்முடைய ஜெபத்தை ஏசப்பா அங்கீகரிப்பாங்க. தேங்க்யூ. 4ஆம் நாள் ஐக்கிய தினத்தை குறித்து நாங்கள் படித்தோம். ஐக்கியமாக இருக்கணும் அப்படின்றத நாங்கள் கற்றுக்கிட்டோம். இந்த நாளில் முதலாவதாக நம்ம தேவனோட ஐக்கியமாக இருக்கணும். 2ஆவதாக அந்த சபையோட நம்ம ஐக்கியமாக இருக்கணும். 3ஆவதாக நம்ம பெற்றோர்கள் எல்லோரோடும் ஐக்கியமாக இருக்கணும். 4ஆவதாக நம்ம நண்பர்களோட. 5ஆவதாக நம்ம அக்கம் பக்கத்தினரோட. 6ஆவதாக நம்ம டீச்சர்ஸ் அப்புறம் பிற மாணவர்களோட நம்ம ஐக்கியமாக இருக்கணும். இதை தான் நாங்கள் இந்த நாளில் கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ. நாள் 5 அருள் பணி தினத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் பெரிய பெரிய இடத்துல தேசத்தில் போய் ஊழியம் பண்ணுறனால நாங்கள் சின்ன பிள்ளைங்க, அதனால எங்களால் ஊழியம் பண்ண முடியாது. அதனால அவங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணி எங்களை அவங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம். நன்றி. 6ஆம் நாள் சமுதாய தினம். அன்று நாங்கள் சமுதாய தினத்தை பற்றி படித்தோம். ஒரு ஆள் இருப்பது சமுதாயம் அல்ல, எல்லாரும் கூடி இருப்பதுதான் சமுதாயம். தேங்க்யூ. நாள் 7 கொண்டாட்ட தினம். 6 நாட்களாக பாடல், கதை, வசனத்தின் மூலம் நாங்கள் கற்றுக்கொண்டோம். இதை கொண்டாடும் தினமாய் வந்திருக்கிறோம். தேங்க்யூ. யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெஹேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உணரப்பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், அபகு, செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா, மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், அப்போஸ்தலர், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, அலமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தின விசேஷம். தேங்க்யூ. நாள் 1 தேவப்பணிக்காக அனுப்பப்பட்டோர். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க்கு 16:15. நாள் 2 பரிசுத்தமாக அனுப்பப்பட்டோம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:15. நாள் 3 பணியாளராக அனுப்பப்பட்டோர். வசனம், உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடக்காரனாய் இருக்க கடவன். மத்தேயு 20:26. நாள் 4 ஸ்தானாதிபதியாக அனுப்பப்பட்டோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. நாள் 5 செயல் வீரராய் அனுப்பப்பட்டோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5-6 வசனம். நாள் 6 ராஜ்யத்தை ஸ்தானிப்பவராய் அனுப்பப்பட்டோம். வசனம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து போக மாட்டாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
பரலோக வனங்களோடு அனுப்பப்பட்டும். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யோசுவா 14வது அதிகாரம் 13வது வசனம். தலைப்பு: தேவ பணிக்காக அனுப்பப்பட்டோம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். 1 சாமுவேல் 15:22. உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். 1 பேதுரு 2:17. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. பலன் கொண்டு திருமணத்தார் யோசுவா 1:6. நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. நான் உங்களோட இருக்கிறேன். மத்தேயு 1:8. டெஸ்ட்டு நம்ம வச்சுருந்தோம். 7 நாள் படித்த பாடங்களை வந்து டெஸ்ட் பேப்பராக ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வச்சுருந்தோம். அதில் கலந்து அதில் வெற்றி பெற்றவங்களுக்காக பரிசு கொடுக்கறதற்காக அன்பு பாஸ்டர்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஃபஸ்ட் ப்ரைஸ் 2 பேர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் லத்திகா டி, தேவி பிரியா கே. Second prize, Banu N. Third prize, Bebin Raj. கை கொஞ்சம் வச்சாங்க. அடுத்ததாக பிரைமரி செக்ஷனில் ஓரல் ப்ரெசன்டேஷன் வாயில் மனப்பாடமாக சொல்கிற போட்டியில் ஒரு பொண்ணு மட்டும் அதிகமாக வசனங்களை சொல்லி ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. நிவ்ருதி. தேங்க்யூ. முதலாவது சிஸ்டர் பிரேமா சதீஷ். சிஸ்டர் பிரேமா மதன்லால். சிஸ்டர் கிருபா வினோத். பாஸ்டர் அலன் டி சாமுவேல். பிரதர் ஜெகதீஷ். சிஸ்டர் அபினா. சிஸ்டர் கிரேஸ் பிரசன்னா. சிஸ்டர் சலோமி. சிஸ்டர் ஃபாத்திமா ரோஸ். சிஸ்டர் ரூபி ஜான்சன்.
சிஸ்டர் லிடியா. தாழ்மை
விட்டாயோ நினைவுக்கு போனேன் தேவன் சொன்னாரே நினைவுக்கு போனேன் யோனா சொன்னாரே நினைவுக்கு போனேன் தேவன் சொன்னாரே நினைவுக்கு போனேன் யோனா சொன்னாரே நீங்கிட்ட காட்சியே தேவன் சொன்னாரே வாய்ப்பை தட்டி விட்டாயோ வாய்ப்பு ஒன்று வந்தது யோனா அண்ணனுக்கு அந்த வாய்ப்பை தட்டி விட்டாயோ போட்டாங்க யோசேப்ப ஜெயில போட்டாங்க யோசேப்ப ஆனாலும் விடலையே தேவன விடலையே தேவன மட்டும் புரிஞ்சுக்கிட்டாரு ஆனாலும் விடலையே தேவன விடலையே தேவன மட்டும் புரிஞ்சுக்கிட்டாரு வாழ்ந்ததுனால மாறினரே யோசேப்பு அதிபதியாக பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால மாறினரே யோசேப்பு அதிபதியாக இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா இவர் யோசேப்பு நல்லா தெரியுமே குடியில போட்டாங்க யோசேப்ப ஜெயில போட்டாங்க யோசேப்ப ஆனாலும் விடலையே தேவன விடலையே தேவன மட்டும் பிடிச்சுக்கிட்டாரு ஆனாலும் விடலையே தேவன விடலையே தேவன மட்டும் பிடிச்சுக்கிட்டாரு தேவன மட்டும் பிடிச்சதுனால மாறின தேசத்தின் ஆசீர்வாதமாய் தேவன மட்டும் பிடிச்சதுனால மாறின தேசத்தின் ஆசீர்வாதமாய் இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா இவர் யோசேப்பு நல்லா தெரியுமே குழியில போட்டாங்க யோசேப்ப ஜெயில போட்டாங்க யோசேப்ப ஆனாலும் விடலையே தேவன விடலையே தேவன மட்டும் சொல்லிட்டாரு ஆனாலும் விடலையே தேவன விடலையே தேவன மட்டும் சொல்லிட்டாரு
ஆச்சு, ஒன்றும் செய்யாது, எதாவது ஊர் சுத்த தேரும். என்னம்மா பசிக்குது? கேண்டீன்லேயும் சாப்பிட்டேன் பசிக்கல, டிஃபன்லேயும் சாப்பிட்டேன் பசிக்குது, கேண்டீன்லேயும் சாப்பிட்டேன், டிஃபன்லேயும் சாப்பிட்டேன், ஆனாலும் பசிக்குதே. ஏன் ஏன் ஏன்? சோறு இல்லை, குழம்பு இல்லை, குழம்புல உப்பு இல்லை, என்னதான் பண்ணேன்? சோறு 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 சோறு, குழம்பு 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 குழம்பு, சோறு 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 சோறு, குழம்பு 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 குழம்பு. என்ன பண்ண, ஒரே பசியா இருக்கு. எங்க அம்மாவே கால் இந்நேரத்துல யாராவது கால் பண்றது? சொல்லுங்கக்கா. யூத் மீட்டிங்கா? வேற இல்லை, ஒன்றும் இல்லைக்கா, யூத் மீட்டிங் தானே, முதல்ல வந்துடுறேன். சரிக்கா சரி சரி. வந்துட்டியா? வந்த உடனே போன், இதெல்லாம் எப்படிதான் திருத்தவும்? எங்கம்மா நீ போற? எங்கதான் போற? பசிக்கு, எனக்கு செம்மையா பசிக்கு தெரியுமா? எனக்கு வேலை இருந்துச்சு, ஸ்நாக்ஸ் சும்மா சும்மா வேற சாப்பிடும்போது போன், இவளை எப்படிதான் திருத்தன்னு தெரியல. ஒரு ஜெபம் பண்றியா? எப்பயாச்சும் பைபிள் வாசிக்கிறியா? இதுக்காக உன்னை நான் வயிற்றுல இருக்கும்போது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? ஊழியத்துக்கு ஒப்பு போட்டேன், ஊழியத்துக்கு ஒப்பு போட்டேன். யாரை கேட்டு ஊழியத்துக்கு ஒப்பு போட்டீங்க? அப்படி ஊழியம்னா நீங்க போய் ஊழியம் பண்ணுங்க. என்னங்க ஒப்பு போட்டீங்க? நான் உங்க வயிற்றுல அன்னைக்கு தானே இருந்தேன். நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்கலாம் ஊழியத்துக்கு ஒப்பு போட்டீங்க. அப்படிலாம் என்ன ஊழியம்? சும்மா பாஸ்டர் எடுத்து போய் பாஸ்டர் டீ கட்டி கொடுத்துட்டு ஊழியம் பண்ணிக்கிட்டு சர்ச்சை வச்சுட்டு போய் நினைச்சீங்களா? என்னாலாம் ஊழியெல்லாம் பண்ண முடியாது. அப்படி ஊழியம் பண்ணணுமா? அந்த கடவுளே வந்து எங்கிட்ட சொல்லிட்டு ஊழியம் பண்ணுங்க. அப்ப நான் ஊழியத்துக்கு போறேன். சும்மா ஊழியம் சொல்லிக்கிட்டு இருக்காருமா, பூரா காட்டு. எப்படியாச்சும் திருத்தணும். லாவண்யா, நாளைக்கு தளபதி படம் ரிலீஸ். தளபதி படமா? ஆமாடி, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு நாளைக்கு சேரும். சரியா? காலையில கட்டடிச்சு. ஆனா அந்த கண்ணம்மா கண்ணு விளக்கேறி வச்சுட்டு நம்ம தேடிட்டு இருக்குமே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான்லாம் எத்தனை கிளாஸ் கட்டடிச்சிருப்பேன், எத்தனை படம் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத. நான் இன்னைக்கு ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன்டி. சூத்திரம் சூத்திரம் பேசிட்டு இருக்க. சர்ச்சுக்கு போகண்டி, வெளியே வந்து எப்படிதான் இருக்கான் சர்ச்சில் சோத்திரம் சோத்திரம் சோஸ்டர் நல்லா சொல்லு. என்ன பாடம் வர நேரம் இது மெர்லின பாரு எவ்வளவு கரெக்டா வந்துட்டான். இதுல வேற அவங்க அம்மா உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன், ப்ரேயர் வேற பண்றாங்க. என்னம்மா வாங்க ப்ரேயர் பண்ணுவோம். அக்கா அக்கா என்னம்மா இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ளேயுமா? அதான் நானே யாரும் கூட வாங்க ப்ரேயர் பண்ணுவோம். உனக்கு என்னம்மா? சீக்கிரம் குளிக்குவாங்க. ஹலோ ஹலோ, நான் அப்பா பேசுறேன். சொல்லுங்கப்பா. எங்க இருக்கிற? சர்ச்சில் இருக்கேன். எப்போ பார்த்தாலும் உனக்கு சர்ச் தானா? இன்னைக்கு என்ன சர்ச்சில்? யூத் மீட்டிங். வீட்டு வேலையெல்லாம் யாரு பாப்பா? எனக்கும் சுகம் இல்லை, அம்மாவும் வேலைக்கு போயிட்டாங்க. சீக்கிரமா முடிச்சிட்டு வா. சீக்கிரம் வந்துடுறேன். என்ன மெர்லின் ரொம்ப சோகமா இருக்கு? என்னக்கா சொல்ல, எனக்கு ஊழியம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் எங்கள் வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க. எங்கள் அப்பாவும் கத்தர் அறியாதவங்க இருக்காங்க, வீட்டில் கஷ்டம் இருந்து கலைச்சிருக்காங்க, நான் தான் பார்த்துருக்கோம். ஆனால் எனக்கு ஊழியம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். என்னன்னா சரி கவலைப்படாத, நீ நல்லா ப்ரேயர் பண்ணு. நாளைக்கு நம்ம சர்ச்சில் நடக்கிற யூத் மீட்டிங்கோட கடைசி நாள் வா. நீ வந்து ப்ரேயர் பண்ணி ஏசுப்பா, கண்டிப்பாக வந்துடுவேன். சரி நல்லா போச்சு பாஸ்டர். விசேஷமா தேவி செய்தி சொல்லி கொடுக்கறதுக்காக ஊழியக்காரர் யாருடைய நமக்கு தெரியாம இல்லடி. பாப்போம் வேற யாரும் என்னோட வயசு
ஊழியத்துக்காக தெரிஞ்சிருக்கேன்னு சொன்னாங்க. நான் யாருக்காகவுமே ஊழியத்தை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. நீ ஏசப்பாவை கடவுள் சொல்கிற மாதிரி நான் ஏசப்பாவை தேவைப்பட்டிருக்கா. அதுக்கு என்னப்பா கேள்வி? அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இன்னும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே ஏசப்பா பார்த்துருவாரு. நீ வந்து இந்த காரியத்தை வந்து பாஸ்ட் டைம்ல சொல்லி அவங்க வந்து நீ பதில் சரி. என்னம்மா வந்து ஏன் நல்லா இருக்க? கண்ணு யூத் மீட்டிங் போக கூட நல்லா தான் இருக்கேன். எதுவும் பிரச்சனையா? மா ஏஸ்பா என்கிட்ட பேசினாங்கம்மா. அப்படியா, நிஜமாவா? ஆமாம்மா. என்ன சொன்னாங்க? தாயின் கருவில் இருக்கும்போது நான் ஊழியத்துக்கு அழைச்சின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுமா. நான் இனிமேல் ஊழியம் செஞ்சு எல்லாரையும் கற்றுக்கு கொண்டு வர போறேம்மா. நல்ல பிள்ளையாக மாற போறேம்மா.